இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் தம்பிகள் 35 கோடிக்கு ஒரு எம்எல்ஏ பேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்த்தோம். இப்போ 180 கோடிக்கு பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தாவேக்கா எம்எல்ஏக்களை திமுக பக்கம் இழுக்கணும். ஒரு 18 பேரை இழுத்துட்டோம்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், இல்லை அவங்க ஒரு அதிருப்தி ஆகும், இப்படிங்கிற நிறைய கணக்குகள் போடுறாங்க. எதுக்கு இந்த விஷயம்லாம்? இது ஆட்சி மாற்றத்துக்கு இழுத்தாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எம்எல்ஏ இது சபாநாயகர் மீதெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக பேசினார்கள் அப்படின்னு. சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? அவர் பாட்டில் ஒரு பைபிளை சொல்லிக்கின்னு ஏதோ எனக்கு கேட்டால் இருக்கிற சபாநாயகரில் சமீபத்தில் ரொம்ப பக்காவாக நடத்தினவர் அவர் தான். யாருக்கும் தயவுதாட்சணம் பார்க்கல. அமைதியாக சப்ஜெக்டை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்கன்னு அவை முன்னவரே உட்கார, சும்மா பழைய கதைலாம் பேச உட்காருங்க, நீங்கள் ஒரு புதுசாக பிரச்சனை கிளப்பாதீங்க, உட்காருங்க அப்படின்னு. அதை ஒஞ்சி நான் சாவினார், உட்காருங்க உங்களுக்கு வாய்ப்பு தரேன், பேசுங்க, பேசுனா கண்டபடி பேசக்கூடாது. இப்படி அது எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி நானே கூட சொல்லியிருந்தேன். இந்த ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிப்பு தீர்மானத்தின் மேலே ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்னா நேரலை, செகண்ட் ஹீரோ சபாநாயகர், மூணாவது ஹீரோ விஜய், நாலாவது ஹீரோக்கள் 4 அமைச்சர்கள், ஆதவ், சிடிஆர், ராஜ்மோகன், ரமேஷ், இப்படி தான் வரிசைப்படுத்த முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஹீரோ நேரலைன்றது அது ஒரு இது எக்யூப்மெண்ட். ஆனால் செகண்ட் ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அவர் கரெக்டாக சபையை நடத்தினார். கொஞ்சம் கூட எல்லாம் பரமா நீயாடா அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி, இவ்வளோ அமைதியாக இருப்பிய, இந்த மாதிரி டெரர் மாதிரி பேசுகிறேன்னு எடப்பாடி மாதிரி கொண்டு உட்கார வச்சிட்டாரு. அப்போ அந்த மாதிரி நடத்தின ஒரு மேலே என்ன கோபம் இவங்களுக்குன்னு தெரியல. அதனால் அவரை நீக்கணும். அது ஏன்னா இவர்கள் சபாநாயகரே சேரை விட்டு இழுத்து கேரோ பண்ணவர்கள் இவங்க. சரி, நாங்கள் பண்ணல அப்படின்னு இப்போ அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. நாங்கள் தேவைப்பட்டால் 2017 நாங்கள் ஆட்சி பண்ணீங்களே, ஜனங்களை மறந்துடுறாங்க இவங்க. இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ குழந்தைங்களாம் பிடிச்சிக்கின்னு அப்படியே 1 கிலோமீட்டர் நடந்து போகிறாராம். ஏன்னா 1 கிலோமீட்டர் பஸ் வசதி இல்லையா. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க? 5 வருஷமாக இந்த எம்எல்ஏ எங்கே போயிருந்தார்? இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு போய் திறந்து வைக்கிறது. ஜனம் கேட்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, பஸ் ஸ்டாண்டு திறந்து வைக்கிறாங்க. அவங்க கனிமொழி, என்ன பஸ் ஸ்டாண்டுங்க? எல்லா பஸ்ஸும் நிற்கிறதுக்கு. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிற்கும்ல. ஆமாம், 5 வருஷமாக நின்றதே இல்லையம்மா, இப்போவும் நிற்கிறதே இல்லையே. நிற்காத பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்குமா ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுறீங்க? நீங்கள் எங்கள் முதல்வராக இருந்தால் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா 15 நாளில் நாங்கள் நிற்க வச்சுருப்போம். 5 வருஷமாக நிற்க வைக்கலையாம். இப்போ இவங்க முதல்வர் இருந்திருந்தால் 15 நாளில் இவங்க முதல்வர் இருந்தால் அந்த விழா அப்படியே நடந்துருக்கும். கேள்வி கேட்க விட்டுருப்பாங்களா? முதல்ல முடியாது, கிட்டே போக முடியாது. இப்படி அதாவது நான் சொல்கிறேம்மா, நான் பேசுகிறேன், நான் போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்கிறேன், நம்ம எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுவார் அப்படி சொன்னால் தான் பதில். அவர் 10 அடி தள்ளி நின்று இப்படி பார்த்துன்னுக்குறாரு. யார் இவங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி போனோம்னா இவர் இப்படி வந்துட்டாப்புல, என்னம்மா என்ன பிரச்சனை ஏதோ சத்தம் போட்டிங்களா? ஐயா, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு திறந்துக்கிறாங்க, பஸ்ஸே நிற்க மாட்டேங்குது. பஸ்ஸு நிற்கலையா? இதோ தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குதும்மா. பஸ் ஸ்டாண்டு இருக்குதுங்க ஐயா, பஸ்ஸு நிற்காது. ஏம்மா, பஸ் ஸ்டாண்டு இருந்தால் பஸ்ஸு நிற்கும்மா, நீ என்னம்மா தலைகீழ சொல்கிற? ஐயா, நீ தான் தலைகீழ சொல்கிற. பஸ் ஸ்டாண்டும் இல்லை, பஸ்ஸும் நிற்காது. பார்த்து அப்படியா? உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு எல்லா பஸ்ஸும் நிற்கணும், ப்ரைவேட் பஸ் உட்பட நிற்கணும். நான் 3 நாள் பொறுத்த செக் பண்ணுவேன் அப்படின்ட்டாப்புல. சரிங்க சரி, நிற்கிதான்றதுக்கு 30 நிமிஷத்தில் மறுபடியும் இன்னொரு பஸ்ஸில் ஏறி அங்கே இறங்குறாப்புல. அவரை பார்த்தால அமைச்சர் மாதிரி தெரியாதுல்ல, யாரோ நம்ம ஊருக்காரப்பில் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அப்போ அங்கே நிற்கிதானும் செக் பண்ணுறாரு. அப்போ ஜனங்களுக்கு ஜாலி, என்னடா இது, எப்படியாப்பட்ட மக்களும் நிறைவேற்றாத 5 வருஷமாக. அப்போ இவர்கள் எப்படி இருந்திருக்காங்க? சின்ன சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயத்தை கூட பொதுமக்களை 5 ஆண்டுகளாக அலைக்கழிக்கிற வேலை பண்ணிக்கிறாங்க. கரெக்டா? எஸ். ஏன்னா அவர் அரை ஊரில் முடிச்சிட்டாரு. அப்போ அரை ஊரில் முடிக்க வேண்டிய வேலையை, அவ்வளோதான் வேலையுமே, கூப்பிட்டு பண்ணுங்கன்னா பண்ண போகிறாங்க. அரை ஊரில் முடிக்க வேண்டிய வேலையை 5 வருஷமாக காது கொடுத்து கேட்கல. இதில் வேற கித்தாப்பு, எங்கள் ஆள் இருந்திருந்தா 15 நாளில், உங்கள் ஆள் தான் 5 வருஷமாக இருந்தார். அதே தான் இங்கே யார் இவர் ஒரு மாதமாக அந்த ஜனங்க, அந்த குழந்தைகள் பஸ் இல்லாமல் நடந்து போகிறாங்க. போய் பார்த்து டக்குன்னு போக்குவரத்து அமைச்சரை பார்த்து பேசுங்க. இது எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இது ரீல்ஸில் வராதான். அவர்கள் ஏதாவது பண்ணிட்டு போட்டால் அது ரீல்ஸில் வருமா? ரீல்ஸ் அரசாங்கம், அந்த அரசாங்கம்.
அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இவர்கள் சபாநாயகரை பண்ணணும். சரி, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குது, அதுக்கு நான் ஆளா இல்லை உனக்கு. அவர் பார்த்தா சவால்லாம் விட்டவர். அவர் எப்படிப்பட்ட சவால் விட்டார்னா, அண்ணாமலை மட்டும் ஜெயிக்கலைன்னா நான் என்னுடைய சர்வேவே விட்டுறேன். சர்வே விட்றது தான் நல்லது, தப்பு தப்பாக சர்வே பண்ணுறீங்க. லாஸ்ட்டில் அண்ணாமலை ஜெயிச்சிட்டார், அதனால் அவர் சர்வேவை தொடர்ந்தார். அப்படி தானே? அப்படி தான் அவர் நினச்சிட்டார், அண்ணாமலை ஜெயிச்சிட்டார். சர்வே பண்ணார், 2026க்கும் பண்ணார். சரி, அதான் அப்படி இப்படி போயிட்டு வந்திருந்தாருன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இவர் கைது. இவர் அவர் இல்லை, ஆமாம், அட பாவி மாட்டிக்கிறாரு அப்படின்னு. இதில் என்ன ஜோக்குன்னா, இந்த மாதிரி கைது இதெல்லாம் உடனே திமுக அவ்வளோ எதிர்வாங்கல்ல. யாரை பார்த்து சொன்னாய், என்ன சொன்னாய், நாங்களா அப்படி பண்ணுவோம். சின்ன லைட்டாக எப்படி 2017 பண்ணியிருப்போம். 2017 பண்ணீங்க, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தார்ல. ஆமாம், அதெல்லாம் என்னது? அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது ஓபிஎஸ். ஆரம்பித்தோன்னே தமால் டிமில் அவர் கம்முன்னு உக்காந்துக்கினாரு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நான் பண்ணு உட்காந்துனார். இவர் தான் ஆச்சா பூச்சா இவரை தூக்கின்னு வராங்க வெளியில். தூக்கின்னு வந்தால் அங்கே போய் கத்திரிக்கோலில் சட்டையெல்லாம் கிழிச்சு வெளியில் வந்து ரிப்போர்ட்டருக்கு முன்னாடி காரை விட்டு இறங்கி இப்படின்னா, என்னையா இந்த இவர் இப்படி வராரு, டார்சான் மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சு வரான்னு. உடனே ரிப்போர்ட்டர்லாம் இறங்கி ஓடுறாங்க. ஓடினா டபுக்குன்னு போய் மறுபடியும் வண்டிக்குள்ளே ஏறி போயிட்டார். நீ ஏன் போகிறாரு, எல்லாம் துரத்தின்னு போகிறாங்க. நேராக போய் காந்தி சிலை முன்னாடி எல்லாம் உக்காந்துட்டாங்க. ஒருத்தர் வந்து, அண்ணா உங்களை கைது பண்ண போகிறாங்களா இங்கே உட்காரத்துக்கு, அப்படியா அப்படி இப்படின்னு கிளம்பி நேராக வீட்டு போயிட்டார். பெரிய போராட்டம்லாம் அது. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்து எதுவும் பார்த்து முடியலன்னு தான் விஷயம். அப்போது இந்த மாதிரி விவகாரத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கு இது இல்லை. ஆனால் யாரை சொல்கிற, எப்படி சொல்கிற, விடமாட்டோம். செந்தில் பாலாஜின்ற அசோக்குன்ற அவர்கள் செஞ்சாங்க தெரியுமா அப்படின்ல வரணும். ஆனால் இங்கே என்ன வருது, எந்த இதுவும் இல்லை, மௌனமாக இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு மறுப்பும் தெரியல. இப்போ கேட்டால் செந்தில் பாலாஜி தேடுறாங்கன்னு சொல்லுங்கிறாங்க. இது ஊடகங்கள் சொல்கிறது, தேடுறாங்களா இல்லை நமக்கு தெரியாது. ஏன்னா எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை, போலீஸ் ரிப்போர்ட்டில் அவர் இருக்கதாக சந்தேகப்படுதுன்னு போட்டிருக்காங்க. எஃப்ஐஆரில் அசோக்குமார் பேர் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அவர் முன்ஜாமீன் கேட்டு போயிருக்கார். சரி, இதை எப்படி நடத்துனாங்க இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் பார்த்தா ஏதோ அப்படி போனாங்க பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கும். பண விவகாரம் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அழகாக வான்னு உள்ளே விட்டுருக்காங்க. பேசு, எத்தனை எம்எல்ஏ பேசுகிறாங்க, எத்தனை பேர் பேசியிருக்காங்க, 10 பேர் வரைக்கும்ன்றாங்க. அதுக்கு மேலே விசாரணை தான் தெரியும். அப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே பார்த்து எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு நாள் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. இவர் அமுக்கணுன்னா இவர் 2 பேரை கை காமிச்சா, அவங்க 2 பேரும், அவங்க 6-8 பேர், மொத்தத்தில் 8-9 பேர். அதில் முக்கியமான 2 பேர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள், ஊருக்கே தெரியும். சுரேஷ்னு ஒருத்தரும் கார்த்திக்னு ஒருத்தரும், அப்புறம் இன்னொருத்தர். இதெல்லாம் கரூர் கம்பெனின்றாங்க. அது நீங்கள் அந்த இவர் சொல்கிறாரு பாரு, கரூர் கேங்குன்னு நிர்மல்குமார் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி 180 கோடி அதுன்னு சொல்லுது ஊடகங்கள். அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா போலீஸ் அந்த இதில் ப்ரெஸ் நோட்டோ இல்லை போலீஸ் சார்ஜ் ஷீட்டில் எதாவது போட்டால் தான் நம்ம வந்து உறுதியாக பேச முடியும். ஆனால் இந்த ஆப்ரேஷன் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு கொஞ்சம் கூட தப்பிக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லி இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குது. யார் இதுக்கெலாம் டைரக்ட் பண்ணுறாங்க? உளவுத்துறை அதிகாரியாக இருப்பாங்க, சென்னை கமிஷனராக இருப்பார், யாருன்னா இருப்பாங்க. இல்லை இதுக்குன்னே ஏதாவது ஒரு அதிகாரிகள் கையில் கொடுத்துருப்பாங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. அதனால் ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணி தலையை அப்படியே உள்ளே வச்சு அப்படியே சைடில் நின்றுன்னு தலையை உள்ளே விட்டோன்னு கப்புன்னு பிடிச்சிக்கினாங்க. இந்த பக்கம் சார் எந்த இவங்க கூப்பிட்டு மிரட்டுறாங்கல்ல, எம்எல்ஏக்களை மிரட்டுறேன்னு சொல்கிறாங்க. இது வந்து எம்எல்ஏக்களை மிரட்டுற அளவுக்கு அவங்க வீக்காக இருக்காங்களா, இல்லை தாவேக்கா தானே புதுசாக வந்தவங்க தானே அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏக்களை மிரட்டுறதுன்றதுலாம் அந்த மாதிரி பெரும்பாலும் இருந்திருக்காது. இதில் இவர்கள் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி பேசி கான்வர்சேஷன் ஓடி இருக்கும், அது உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சோன்னா அதே எம்எல்ஏக்களை வச்சு பேசுகிறாங்கல்ல, என்னென்ன சொல்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன ஏது எல்லாத்தையும் இது பண்ணு. ஏதாவது செட்டிங் பண்ணால் செட்டிங் போங்க, அங்கே சிசிடிவி கேமரா அது இதுன்னு எல்லாம், அப்புறம் ஃபோன் பேச ரெக்கார்டிங்கு, ஆடியோ ரெக்கார்டிங், யார் யார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் புகார் கொடுக்கும்போது அதுக்கு வலு சேர்க்கணும்ல, அதுக்காக மிரட்டினாங்க அதுன்னு போடுவாங்க. இல்லாட்டி ஒரு லைட்டாக மிரட்டிய கூட இருக்கலாம். அதனால் அது இதில் வழக்கு பிரிவு என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுன்னு, அதில் 8, 12 இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அரசு ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சிப்பது, இல்லாட்டி அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கி மாட்டுறது,
இது எது இருந்தாலும் அந்த பிசி ஆக்ட் வந்துடும். ஓகே. இந்த பிசி ஆக்ட் வந்து பல பேரை உள்ளே தள்ளி இருக்குது. ம். இடி வர்றதுக்கு அதான் வாசகத்தை திறந்து வைக்கிறது. ம். இடி பட்டுன்னு உள்ளே வரும் இந்த விஷயத்தில். அந்த பிஎம்எல் ஆக்ட் போடுறாங்கல்ல, ம். அதுக்கு 100% ஆப்டான செக்ஷன்னா இது அப்புறம் இன்னொரு செக்ஷன் 120பின்னு சொல்லுவாங்க, கூட்டு சதி. ம். இதில் பிஎன்எஸில் வேறு செக்ஷனாக மாறுது. அது வந்து 64/2 என்னமோ வருது, 56/2ஏன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த இது அப்போது இந்த 120B பழைய ஐபிசி கூட்டு சதி இந்த செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அதில் யார் இருந்தாலும் இந்த கூட்டு சதியில் சார் நீ என்ன சார் நிரஞ்சன் வந்து சார் நான் வந்து டீ தான் சார் வாங்கி கொடுத்தேன், அவங்க பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு அப்பப்போ டீ ஸ்நாக்ஸு சரகருக்கு வாங்கி கொடுப்பேன் சார், உன் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துக்கிறா சார், அப்போ நீங்களும் 35 கோடி ரூபா கொடுத்த இதில் நிரஞ்சன் ஒரு குற்றவாளி. அந்த செக்ஷன்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போகும். ஓகே. அதனால் சார் அவங்க கோடியில் பேசணும், எனக்கு லட்சத்தில் தான் சார் கொடுத்தாங்க, போனால் போதும் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க சார், அது வீட்டு கடன் அடைக்கிறதே சரியாக இருந்தது சார். அப்படியா வா 35 கோடியில் நிரஞ்சனும் இருப்பார். அதனால் இந்த மாதிரி விவகாரங்களில் இந்த செக்ஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் செக்ஷனாக போட்டிருக்காங்க. பெயில் கிடைக்காது, நான் பெயிலபிள் செக்ஷன். ஓகே. தண்டனையும் பெருசாக கிடைக்கும். அப்போ இதில் வந்து முன்ஜாமீன் கேட்டு அசோக் நீதிமன்றத்தை அணுகியிருக்கார். முன்ஜாமீன் கிடைக்காது, ரத்து பண்ணுவாங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். இன்னும் யார் யாரை சேர்க்க போகிறாங்கன்றதும் தெரியாது. ஓகே. சரி, ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி வைகோ அவர்களும் சொன்னார், விஜய் என்கிட்ட பேசினார், ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னார் 2 எம்எல்ஏக்களை அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார். அது பெருசாக போகலையே. வைகோ சொன்னது வந்து இப்போ அது கட்சி தாவல்லே வராது. எப்படின்னா மதிமுக என்கிற கட்சி தாவேகா கூட்டணியில் இணையுது. மதிமுக என்ற கட்சி திமுக கூட்டணியில் இருந்த பொழுது அந்த கட்சிக்காக 4 இடங்களை திமுக ஒதுக்குது. அந்த 4 இடங்களில் மதிமுக தனது கட்சியில் இருக்கிற 4 பேருக்கு கொடுக்குது. ஆனால் 4 பேரும் உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்ற கண்டிஷன்றதுனால அவர்கள் 4 பேரும் பிஃபார்மில் சைன் வாங்கணும். அதுக்கு திமுக பொதுச் செயலாளர்கிட்ட கட்சியில் சேர்ந்த மாதிரி கணக்கு காமிச்சு சைன் வாங்குவாங்க. அப்போ தான் உதயசூரியன் சின்ன அவங்க கிடைக்கும். ரவிக்குமாரன் நின்றுருக்காரு, ஜவாஹர்லாம் நின்றுருக்காரு. அவங்களாம் நான் திமுகவா? அவர் மனிதநேய கட்சியை அவர் விசிக்க, நீங்கள் ரவிக்குமார் தனியாக நின்னார். அதுக்கப்புறம் அதனால தான் அவரால் போக முடிஞ்சது. விசிக்கு அங்கே போகும்போது அவருக்கு பிரச்சனை இல்லை. இதே அவர்கள் 2 பேரும் உதயசூரியன் இருந்தாங்க வச்சுக்கிங்க. 2019 உதயசூரியன் தான் நின்னார் ரவிக்குமார், இவர் மட்டும்தான் பானை சின்னத்தில் நின்னார். அப்போ இவர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிருந்தாருன்னா வெளியில் வர்றது கஷ்டமாக இருக்கும், ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி இந்த 2 எம்எல்ஏக்களும் இவர் சேர்றாரு, அவங்க 2 பேரும் இவங்களோட தான் வரணும். ஏன்னா அவங்க மதிமுக எம்எல்ஏக்கள் தான், மதிமுகவினர் தானே அவங்க. எம்எல்ஏ மட்டும் உதயசூரியன் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வந்து இவர் இப்போ விஜய்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் இந்த மாதிரி வர்றோம், எங்கள் எம்எல்ஏக்கள் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அது நீங்கள் என்ன ராஜினாமா பண்ணுறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்புன்றார். இது எங்கள் கட்சி குதிரை பேரமாகும். சரி, இப்போ அந்த 2 பேர் ஏன் வரல? என்ன அவ்வளோ கொள்கை பிடிச்சி போச்சா திமுக கொள்கை? கூடவே இருந்து அவங்களும் திமுக காரங்க நினச்சிட்டாங்க. அதான் தப்பு. அப்போ அவங்க வந்து எந்த ஆதாயத்தில் திமுகலே தங்கிட்டாங்க? நேற்று வரைக்கும் அவங்க மதிமுக காரங்க. வைகோ தான் அவங்களுக்கு சீட்டே கொடுக்குறாரு. அங்கே பேச்சு 4 தொகுதி வாங்குறாரு, 4ல் 2 அவங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்கள் நில்லுங்கப்பா நம்ம ஆளுங்கன்னு. அப்போ அவங்க முடியாதுன்ட்டு இப்போ அங்கே இருக்கிறாங்கன்னா அது என்ன கணக்கு? அது என்ன பேரம்? அதுதான் அவர் கேட்குறாரு, அது என்ன பெருச்சாலி பேரமான்றாரு. இது ஒரு பார்ட், இது தெரியுதா? ஆனால் உச்சநீதிமன்றமும் மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆதாயம் பேரில் கட்சி தாவல் நடக்குதுன்னா அதை வந்து பரிசீலிக்கணும், அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு. இப்போ அந்த 4 எம்எல்ஏக்கள் போனாங்கல்ல, அவங்க போனது வந்து அதற்கு முன்னாடியே 25 பேராக தாவேகாவை ஆதரிச்சிட்டாங்க. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் 25 பேர் ஆதரிச்சிட்டாங்க. அதில் ஒரு 21 பேர் திரும்பி போயிட்டாங்க. 19 பேர், 2 பேர் நின்றுக்கினாங்க வெளியில், மீதி 4 பேர் இங்கே வந்துட்டாங்க. இந்த குழப்பத்தினால அவங்க இங்கே வந்துட்டாங்க. வந்தவுடனே ராஜினாமா பண்ணுறாங்க. அப்போது அந்த ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, அவர்களே டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்னு பேரண்ட் பாடி, அதாவது அதிமுக தலைமை சபாநாயகருக்கு கடிதம் கொடுக்குறாங்க, நேரில் பார்த்து சொல்கிறாங்க. இந்த 25 பேர் மேலேயுமே நடவடிக்கை எடுக்கணும்னு முதல்ல லெட்டர் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு 19 பேர், 21 பேரை மன்னிச்சிட்டேன், மீதி 4 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. இப்போ அந்த 4 பேர் வந்து
கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க. சபாநாயகர் இது போன்ற விவகாரங்களில் என்ன முடிவு எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் வழிகாட்டியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது, நீங்கள் வந்து இது எந்த குற்றச்சாட்டு பிரதானமாக எடுக்கணும்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை தான் பிரதானமாக எடுக்கணும். ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு. ஆனால் சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றுக்கிறார். சட்டசபையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, என்னென்னா பண்ணிக்கங்க. அப்போ அந்த 4 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணலன்னொன்னா இவர்கள் அங்கே இதுக்கு போகிறாங்க, தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே 4-7 ஆயிடுச்சு இல்லை. இதில் வேறு இவங்க மன்னிச்சிட்டாங்க, வேறு மன்னிச்சவங்கள மறுபடியும் இவங்க சேர்ந்துக்கிறாங்க. அதனால் 7 ஆயிருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அதான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு, அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அறிவிக்கலை. மற்ற இதில் அறிவிச்சிட்டாங்க, இங்கே இடைத்தேர்தல் அறிவிக்கலை. ஏன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அதனால் இது இன்டெஃபினிட்டாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அதிமுக தலைமை அரவணைக்கிற போக்கில் இருக்கணும். ஆனானப்பட்ட எம்ஜிஆரே அவரை பற்றி கண்டத்தை பேசினவங்களாம் சேர்த்துருக்காரு. எம்ஜிஆரை திமுக விட்டு வெளியேற்றினது, பொதுச் செயலாளராக சைன் பண்ணது நாவலர் நெடுஞ்செழியன். அவரே வந்து சேர்ந்தார். இன்னும் எம்ஜிஆரை திட்டி பேசினவங்க மதுரை முத்துலாம் எம்ஜிஆர் மட்டும் மதுரைக்குள்ளே வரட்டும், நான் சேலை கட்டிக்கிறேன்னாரு. ஆனால் அவங்க பெரிய ரவுடி டீம் மாதிரி அது, பயப்படுவாங்க. மதுரைனா அவங்க கண்ட்ரோல். எம்ஜிஆர் போயிட்டு வந்தார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாம் சேலைலாம் அமிச்சாங்க பார்சல் அவருக்கு. அதே மதுரை முத்து அப்புறம் எம்ஜிஆருடைய தீவிர தொண்டராக மாறினார். அதிமுகவில் இணைஞ்சி பெரிய எம்ஜிஆர்கிட்ட ரொம்ப பெரிய விசுவாசியாக இருந்தார். ஜெயலலிதா அவங்கள ஆரம்பிக்கிறப்ப நடிகையாக இருந்த காலத்துலேருந்து பிரச்சனை. இப்போ இருக்காங்களா அக்கா வளர்மதி, அவங்கெல்லாம் ஜானகி அணிலேருந்து ஜெயலலிதா பேசாத பேச்சு கிடையாது. 7 தலைமுறைகள் திட்டினதெல்லாம் உண்டு. அவங்களும் வெளியே வந்துட்டாங்களா? இல்லை, அது வேற வளர்மதி. ஓகே. அப்போ இந்த மாதிரி பலர் வந்து ஜெயலலிதாவை கண்டபடி பேசினவங்க. இப்போ இவர் மேயர் பதவி கொடுத்தாங்களே சைதி துரைசாமி, அவங்களாம் அணியில் இருந்தாங்க. மறுபடியும் கட்சி ஒன்றினும் போது மறுபடியும் எல்லாரையும் அரவணைச்சு சேர்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த பதவியும் இல்லை. எல்லாரும் எங்கெங்கே வைக்கணுமோ வீரப்பனா அமைச்சராகவே இருந்தார். எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டை வச்சு தனி கட்சியெலாம் தொடங்கினார். அவரெல்லாம் கட்சியில் சேர்த்துனாங்க. அவர் கட்சியில் அவர் தொங்கின்னு போனார். அவர் சினிமாலாம் காமெடிலாம் வர தெரியுமா, வயசான ஒரு அமைச்சர் தொங்கின்னு போவார், அதை எஸ்டி சோமசுந்தரம் தான். அந்த மாதிரி வேனில் தொங்கிட்டுலாம் போனதெல்லாம் காமெடி அப்போ பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறிச்சு. அப்போ அந்த மாதிரி பலர் கட்சிகளை சேர்த்துட்டாங்க. 96 தோற்ற போது ஓடிப்பிட்ட பல பேர், ராஜகண்ணப்பன் KKSRலேருந்து மறுபடியும் வந்தபோது மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த இது வந்து இருக்கணும், இருந்தால்தான் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய கரிஸ்மா லீடர், அவங்கள சுற்றி தான் கட்சி. அதே எம்ஜிஆர் ரொம்ப பயந்து சேர்த்துக்கிட்ட நாவலர் நெடுஞ்செழியன் அவ்வளோ பெரிய ஆள், அவர் உட்பட ஒரு 4 தலைவர்கள் ஜெயலலிதாக்கிட்டே இருந்தாங்க. நிதியமைச்சரெல்லாம் இருந்தார் நாவலர் நெடுஞ்செழியன். ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில் போகிறார், ஓயின்ட்டு போகிறாங்க, ஒன்றும் வேலை ஆகல. யார் அவங்க, உதிர்ந்த ரோமங்கள்ன்ட்டாங்க. தலையிலேருந்து முடிவு விழுந்தால் நம்ம என்ன கவலைப்பட போகிறோம், அந்த மாதிரின்ற மாதிரி. அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அதோட அவங்க தான் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. பலர் வெளியே போனாங்க. திருநாவுக்கரசு போனார், அவர் போனார், இவர் போனார், யாரும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஏன்னா ஜெயலலிதாவுடைய அந்த இது அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் இந்த அளவுக்கு வந்தீங்கன்னா அது காரணம் அவங்க கூட அந்த டீம், இன்றைக்கி வெளியில் போய்கிட்டு இருக்க அந்த டீம். இல்லை என்ன பிரச்சனை, எங்களை வந்து அரவணைக்கலை, எங்களுக்கு சரியான ஒரு தலைமை இல்லை. இன்னைக்கு வெளியே வந்த வைகை செல்வன் அதான் சொல்கிறாங்க, சரியான தலைமை இல்லை, போராட்டத்தை விட வெளியே வர்றது மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை அப்படின்னா அரவணைப்பது தான் தலைமை. தலைமைனா நம்மக்கிட்ட இருக்கிற 1000 பிரச்சனை இருக்கும், கட்சியை முன்னாடி கொண்டு போகணும். அதுக்காக அந்த பிரச்சனைலாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு கட்சியை எப்படி கொண்டு போகணுன்றதை பார்க்கணும். ஆனானப்பட்ட திமுக இல்லை கட்சி கரெக்டாக தானே மெயின்டைன் பண்ணிருக்காரு, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? மெயின்டைன் பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா, கட்சியில் வந்து கட்டுமானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு கட்சியுடைய தளபதிகள் எல்லோருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வெளியில் போயிட்டு திரும்பி வந்தாங்க, அவங்கள யாருக்குமே பழைய பதவி எதுவுமே கொடுக்கலையே. அப்போ எந்த நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க, நம்மளை இன்னும் நம்மளை பார்க்குறாரு, நம்மளை தள்ளி வச்சு தான் பார்க்குறாருன்னு. இப்போ நான் ஒரு பையன் கல்யாணம் ஆகிட்டு தண்ணி கொடுத்தனும் போயிட்டான், மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் திருந்தி மறுபடியும் வந்து சேர்றான். சேர்ந்ததுலேருந்து அவனை ஒழுங்காக நடத்தலை. அவன் அதுக்கு முன்னாடி இருந்தப்போ அவனுக்கு இருக்கிற ரூம் கொடுத்துருந்தேன், ரூம்லலாம் ராஜா மாதிரி இருந்தான் வச்சுக்கிங்களேன். இப்போ மறுபடியும் திரும்பி வந்த பிறகு அந்த ரூமை பூட்டியே வச்சுக்கிட்டு தம்பி நீங்கள் தங்கிக்கோ அப்படின்றது, மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. ஒரு அந்நியர் மாதிரியே நடத்துனா அவனுக்கு என்ன தோணும், என்னடா நம்ம மன்னிப்பு கேட்டு வந்துட்டோம், நமக்கு பழைய மரியாதை இல்லையே, நம்மளை தள்ளி வச்சே தான் நடத்துகிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்குள்ளே கூடி பேசிக்கிறாங்க, நம்மள்ட்ட நம்ம ரூம் கூட நம்மளுக்கு கொடுக்கல,
எந்த ஒரு விஷயத்தையும் கலந்துக்கல, நம்ம எதுக்கு இதுக்கு வெளியே இருந்துருக்கலாமே அப்படின்னு. அப்போ வா போயிடலாம் வெளியே. அதில் தான் விஜயபாஸ்கர்லாம் கிளம்புனது. ம். சிவி சண்முகமும் அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்தா கொடுக்க மாட்டேன், நான் ஏன் கொடுக்கணும். அதிமுக திமுக கூட போகணும்னு முடிவெடுத்தது யார், அவர்களையா கொடுக்கணும் அப்படின்னு அவர் தனியாக நிற்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நின்று லாஸ்ட்டில் இது பண்ணி போகிறாங்க, கலைஞ்சு போகிறாங்க. அப்போ அவங்கள அரவணைச்சு சேர்க்குற ஏற்பாடு இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னாலும் இல்லை, நாங்கள் சொன்ன பேச்சை கேட்கல. இல்லாட்டி தாவேகா செகண்ட் பிளேஸ்க்கு தான் வந்தாங்க நம்மள்கிட்ட, நம்ம தான் நின்றுப்போம், நம்ம தலைமையில் தான் இருக்கோம். அதையும் கற்றுக்கிட்டீங்க. ஜெயிச்சு 108 வந்தோடனே நம்மள்ட்ட தான் வந்தாங்க. அப்போது ஒரு ஆதரவு கொடுத்துருந்தா நம்ம தான், காங்கிரஸ் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதையும் கெடுத்தீங்க. இப்போவும் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க. இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாலும் எங்களுக்கு பழைய மரியாதை இல்லை. அப்புறம் நாங்கள் தொண்டராகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பேரும், இல்லை இல்லை இங்கே இருந்தால் இனி இது மூழ்கிற கப்பல் ஆகிடுச்சு, கிளம்பிடுவோன்ட்டு சிலரும் நடக்குது. அப்போ இதுக்கு முடிவு ஏது? தலைமை அனுசரித்து போகிற மாதிரி இருந்தால் தான் முடிவு. இல்லாட்டி இது ஏன்னா கட்சியில் நீ என்ன பொறுப்பில் இருந்தாலும் மாவட்ட செயலாளர்ன்ற பொறுப்பு தான் அவனுக்கு மரியாதை. அதை பிடிங்கிட்டீங்க, திருப்பி கொடுத்தா தான் அவனை ஏற்றுக்கிட்ட மாதிரி. கொடுக்காத வரைக்கும் அவனுக்கு அந்த நம்பிக்கையின்மை தான் இருக்கும். இதுதான் பிரச்சனை இப்போ. ஓகே சார். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.